ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட சில விஷயம் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தோம் இந்தியாவுக்கு. அப்போ வந்துட்டு ஒரு இன்சிடெண்ட், பக்கத்தில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ஒரு மாமியார், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 4 மருமகளுங்க இருக்காங்க. அதில் வந்து ஒரு 3வது மருமகளோட அக்கா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 7-8 வருஷம் வந்து குழந்தையே இல்லை. பட் இவங்க தங்கச்சி 3வது மருமக இருக்காங்க இல்லையா, அவங்க கல்யாணம் ஆன ஒரு 5 மந்த்லேயே வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க. கன்சீவ் ஆகி குழந்தையும் பிறந்துருச்சு. குழந்த பிறந்து ஒரு 9 மாதம் இருக்கும் அந்த குழந்தைக்கு. அக்கா தங்கச்சிங்கன்னா என்ன பண்ணுவோம், அக்கா குழந்தை தங்கச்சி குழந்தை இருந்தால் எடுத்து கொஞ்சுவோம், சாதாரணமாக நல்லா பார்த்துப்பாங்க. பெரியம்மாவாக இருக்கட்டும், சித்தியாக இருக்கட்டும், நல்லா பார்த்துக்குவாங்க இல்லையா. அப்போ வந்துட்டு அந்த மாமியார் சொல்கிறாங்க அந்த மருமகிட்ட, உன் குழந்தைய உங்கள் அக்கா கிட்ட கொடுக்காத, ஏன்னா அவங்க வந்துட்டு குழந்தை இல்லாதவங்க, மலடி அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. போய் குழந்தைய வாங்கு. அவங்க அக்கா வந்து குழந்தைய கொஞ்சம் நேரம் எப்பயுமே டெய்லி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சுப்பாங்க போல இருக்கு. அவங்க சொல்கிறாங்க, நீ போய் குழந்தை வாங்க, அவங்கக்கிட்ட குழந்தை கொடுக்காத, திருஷ்டி பற்றும். அவங்க வந்து அந்த மலடி அப்படின்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த வார்த்தை வந்து கேட்டுருச்சு, அவங்க அக்கா வந்து கேட்டுருச்சு. கேட்டுட்டு, என்னடி உங்கள் மாமியார் இப்படியெல்லாம் வந்துட்டு என்னை சொல்கிறாங்களே, எனக்கு 5-6 வருஷமாக குழந்தை இல்லைன்றதை குத்தி காமிக்கிறாங்களே, குழந்தை இல்லாத வேதனை எனக்கு தாண்டி தெரியும், எல்லா ஃபங்க்ஷன்லேயும் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, நம்ம வீட்டில் கூட அண்ணியோட ஃபங்க்ஷனுக்கு கூட கூப்பிடல, வீட்டில் கூட அவங்களுக்கு அண்ணா இருக்காங்க, அவங்க அன்னிக்கும் குழந்தை பிறந்துருச்சு. அந்த சீமந்தெல்லாம் வைக்கும்போது கூட அந்த பொண்ணை கூப்பிடல போல இருக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு அழுவுது. அழுகும்போது அவங்க என்னை மன்னிச்சிருக்கா, அவங்க பேசினதுக்கு நான் அவங்கக்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நீ எதுவும் மனசு வருத்தப்பட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இது வந்து ஃபஸ்ட் நாள் அப்படியே விட்டுருச்சு, போயிடுச்சா. நெக்ஸ்ட்டு தடவையும் வந்துட்டு சரி, அக்கா தங்கச்சின்னா மற்றவங்க சொல்கிறதுக்காக 2 பேர் சண்டை போட்டுக்க மாட்டாங்க இல்லைங்களா. சரி, மறுபடியும் போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க மாமியார் நேராக அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு குழந்தைய வெடுக்குன்னு பிடிங்கிட்டு, உன்னை நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் உன் தங்கச்சிக்கிட்ட, குழந்தைய தூக்காத, குழந்தைய கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு எங்கள் குழந்தைய தூக்குற, எங்கள் குழந்தைக்கு திருஷ்டி பற்றும், உன்னுடைய இது வந்து எங்களுக்கு அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு வந்தால் அந்த பொண்ணு அழுன்னு அழுதுங்க. ஒரு மாதிரி போய் கதவை சாத்திக்கிச்சு. என்னடா நம்மளை இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திக்கிச்சு. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு கதவை தட்டி எப்படியோ வெளியில் இழுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த பொண்ணு இல்லைன்னா வேறு விதமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த அம்மாட்ட கேட்குறாங்க, நீயும் ஒரு பொம்பளை தானே, 4 பிள்ளை பெற்றிருக்கல்ல, உனக்கு அந்த 4 பிள்ளை பெறாமல் போயிருந்து மற்றவங்க ஏதாவது சொன்னால் உனக்கு எப்படி இருந்திருக்கும், இந்த சுச்சுவேஷனில் நீ இருந்தால் எப்படி இருந்திருக்கும், ஒரு பொண்ணுக்கு பொண்ணு தான் எதிரி, இது வந்து நம்ம நாட்டில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை போட்டுட்டாங்க. ஸோ இது மாதிரியெல்லாம் நடக்குதுங்க. நான் நேராக பார்த்துட்டு என்னால் எதுவுமே சொல்ல முடியல. அடுத்தவங்க விஷயத்தில் போய்ட்டு நம்ம மூக்கு நுழைக்கக்கூடாது இல்லைங்களா. நான் இருந்தாலுமே அந்த அம்மா வந்து கடை வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு ஜாமான் வாங்குகிற சாக்கில், அம்மா நீங்கள் சொன்னது ரொம்ப தப்புமா, ஒரு பொண்ணாக இருந்துட்டு நீங்களே அந்த பொண்ணு இந்த மாதிரி பேசலாமா, ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துருக்கலாம், நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த டாக்டரை போய் பாருங்கள், அந்த டாக்டரை போய் பாருங்கள், மனசு வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு உங்கள் வயசு அனுபவத்துக்கு சொல்கிறது எப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்துட்டு இது மாதிரி உங்கள் பொண்ணாக இருந்தால் அப்படி சொல்லுவீங்களா, உங்கள் பொண்ணுக்கு இந்த நிலமை இருந்தால் அப்படி சொல்லுவீங்களாம்மா, அந்த மாதிரி பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு அவங்க என்னன்றாங்க, உனக்கு என்ன தெரியும், உனக்கு 2 பசங்க இருக்காங்கல்ல, உனக்கு சப்போஸ் அந்த தீட்டு உனக்கு அடிச்சிருந்தா, உங்கள் ஃபேமிலியில் அடிச்சிருந்தா, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளு சும்மா இருப்பாங்களா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நான் சில ஜென்மங்களெல்லாம் சொல்லி திருத்த முடியாது, அவங்கவுங்களாம் பட்டான் தான் தெரியும். அவங்கவுங்களாம் வந்துட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு திருந்தி வந்தாங்கன்னா தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பட் ஆனால் நிறைய பேருக்கு இப்போ இந்த இதில் இந்த ஜென்ரேஷனில் குழந்தை வந்துட்டு நிற்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அப்படி இல்லாதவங்கள தயவு செய்து இது பண்ணாதீங்க. 2வது, இந்த பேபி ஷவர்னெல்லாம் ஒன்று பண்ணுறாங்கங்க. நான்லாம் 2 குழந்தைங்க, எனக்கு அம்மா அப்பா கிடையாது, என் ஹஸ்பண்டு தான். 2 குழந்தைங்களுக்கு எங்கள் ஹஸ்பண்டு தான் கூட இருந்தார்.
சீமந்தம் கூட எனக்கெல்லாம் நடக்கலைங்க. நாங்கள்லாம் போயிட்டு இதில் ஷாப்பில் தான் கண்ணாடி வளையல் போட்டுக்கிட்டோம். வளையல் நாங்களாம் எப்படிங்கன்னா, ஷாப்பில் இந்த கடை வளையல் கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் போயிட்டு வளையல் போட்டுக்கிட்டோம். கோயிலில் போயிட்டு பூ வச்சு அதே தான் தலையில் முடிஞ்சுக்கிட்டோம். 2வது 9வது 5 மாதம் 7 மாதம் சீமந்தம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எனக்கெல்லாம் பண்ணவே இல்லை. ஈவன் தோ நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் கூட கஷ்டம் ரொம்ப கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பலாம் கஷ்டப்படலைங்க. சின்ன வயசில் பட்ட கஷ்டம்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு நான் படலை. இருந்தாலுமே ஓரளவுக்கு காசு இருந்தும் கூட எனக்கெல்லாம் பண்ணலை. எங்கள் மாமியார் வந்தும் என்னை பார்க்கல, செய்யலை, எதுவுமே பண்ணலை. எனக்கு அம்மா அப்பா இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும். சரி, அதுக்கு பதிலாக வந்து இந்த பொண்ணை நம்ம பொண்ணை நினச்சிட்டு வந்து அப்படியெல்லாம் பண்ணலை. ஈவன் தோ நான் என்ன நடந்தாலுமே நான் ஓகே, நம்ம குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லி தான் நான் வேண்டிக்கிட்டேன். இப்போ இந்த பேபி ஷவர்லாம் பண்ணுறாங்க, காசு வேஸ்ட்டு. நிறைய அதை வேற வீடியோ வேற எடுத்து வச்சு என்ன பண்ணுறாங்க, இன்னொரு இந்த நிறைய சேனல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வித்துடுறாங்க, காசுக்கு வந்து வித்துடுறாங்க. 2வது ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி ஆடம்பரமாக அதை எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்து அவங்க இதோட வச்சுக்கிட்டாங்கன்னு பிரச்சனை இல்லைங்க. அதை வந்து இதில் போஸ்ட் போடும்போதோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு நம்ம இதிலெல்லாம் போஸ்ட் போடும்போது அதை பார்த்துட்டு எத்தனை பேர் மனசு வருந்தி எத்தனை பேர் வந்துட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்கன்றதே நான் பார்த்துருக்கேன். நான் கண்ணாலேயே பார்த்துருக்கேன். அடுத்து இந்த ப்ரோக்ராம் ஒரு சேனலில் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்க, இல்லாதவங்க, அந்த மாதிரி. அப்புறம் இந்த பேபி ஷவர் பண்ணுறவங்க எப்படி கொண்டாட்டத்தினால என்ன ஆகுதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த இது பார்க்கும்போது அதில் ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கார். அந்த ஒரு பொம்மையை கையில் வாங்கும்போது அவருக்கு அப்படியே கண்ணீர் ததும்புது. இது வந்து இனிமேல் நடக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னே புரியலங்க. நாட்டில் மக்கள் வந்துட்டு மக்களோட மனநிலை அடுத்தவங்களை பார்த்து இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை செஞ்சு வேணும். உங்களுடைய வசதிக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களோட வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு வெளியில் போடுறதோ பண்ணுறதோ அது வந்து எத்தனை பேர் அஃபெக்ட் ஆகுது, எத்தனை பேர் அஃபெக்ட் பண்ணுது தெரியுங்களா? குழந்தை இல்லாதவங்கள தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. இது என்னுடைய வேண்டுகோள். இதில் எதனா தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இல்லை, என் மனசில் பட்டதை நான் கண்ணால் பார்த்த இன்சிடெண்ட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் இது மாதிரி இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாங்க.